டெட் மற்றும் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் முதல்வர் விஜய்க்கு 10 விதமான கோரிக்கைகளை வலியுறுத்தி வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. என்னென்ன கோரிக்கைகள் அப்படிங்கிறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2014 முதல் 2024 வரை நிரப்பப்படாமல் உள்ள பட்டதாரி ஆசிரியர் மற்றும் வட்டார வளமைய ஆசிரியர் பயிற்றுனர் காலி பணியிடங்களை தகுதியுடன் காத்திருக்கும் எங்களுக்கே நிரப்ப வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் 2024 ஆசிரியர் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற தகுதியான பட்டதாரி ஆசிரியர்களுக்கு கருணை அடிப்படையில் 2ஆம் பட்டியலை வெளியிட்டு பணி நியமனம் வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் 13 ஆண்டுகளாக வேலைவாய்ப்பின்றி காத்திருக்கும் எங்களின் நீண்டகால காத்திருப்பு, வயது மற்றும் வாழ்வாதார சூழ்நிலையை கருத்தில் கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் 45 வயதை கடந்துள்ள பாதிக்கப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்களின் நிலையை மனிதநேய அடிப்படையில் பரிசீலித்து பணி நியமனம் வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், செயலாளர், இயக்குனர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் தீர்வு கிடைக்காததால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்களின் பிரதிநிதிகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேரில் சந்தித்து எங்களின் நியாயமான கோரிக்கைகளை கேட்டறிய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் வருகின்ற ஆகஸ்ட் மாத சட்டமன்ற கூட்டத்தொடரில் 110வது விதியின் கீழ் சிறப்பு அறிவிப்பை வெளியிட்டு பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் வட்டார வளமைய ஆசிரியர் பயிற்றுனர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் 2024 ஆசிரியர் நியமன தேர்வில் குறைவான காலி பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டதால் பாதிக்கப்பட்ட தகுதியான ஆசிரியர்களுக்கு உரிய நீதி வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் 13 ஆண்டுகால பல்வேறு கூலி தொழில்களில் ஈடுபட்டு வாழ்வாதாரத்தை நடத்தி வரும் பட்டதாரி ஆசிரியர்களின் சமூக மற்றும் பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் தகுதியான பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் வட்டார வள மைய ஆசிரியர் பயிற்றுனர் பணியிடங்களை முழுமையாக நிரப்பி எங்களின் வாழ்வில் ஒளியேற்றும் வகையில் உடனடியாக பணி நியமன ஆணை வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் அடுத்த தடவை சந்திக்கலாம். நன்றி.